ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,752 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 239 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 81,312 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 55,417 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 64 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 35 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 37,465 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 7,911 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 4,662 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு கணிசமான அளவு வந்து நெட் பையஸாக தான் இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 7,000 கோடி மேலே, எஃப்ஐஎஸ் வந்து 4,000 கோடி மேலே நெட் பையஸாக தான் இருந்திருக்காங்க. இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 406 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,287 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 548 கோடி பண்ணியிருக்காங்க, 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 46.55% இருந்தது. இந்த குவார்ட்டரில் அது 44.89% குறைஞ்சிருக்குது. அதே இந்த குவார்ட்டரில் இம்பேர்மெண்ட் சார்ஜுக்கு வேண்டி ஒரு 500 கோடி பார்த்தீங்கன்னா போயிருக்குது இந்த கிராப் ஹெல்த் சயின்ஸ் டிவிஷனுக்கு. இது போக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களோட யுவர் சப்சிடரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 50 கோடி, அடுத்தது ஒரு 25 கோடி. இது எல்லாமே இம்பேர்மெண்ட் அது ரிலேட்டட் சார்ஜஸுக்கு போயிருக்குது. பட் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ ஒரு 20%, ப்ராஃபிட் 30% விழும் அப்படின்னு சொல்லி தான் பெருசாக நிறைய அனாலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டில் ப்ராஃபிட் க்ரோத்தும் அதே மாதிரி ரெவன்யூ க்ரோத்தும் காமிச்சிருக்கு. நாட்கோ வந்து ஹையஸ்ட் அவர் ரெவன்யூ ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 ஃபுல்லாக பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,883 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,784 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக அவங்க கைவசம் 3,000 கோடி கேஷ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எரோஷன் ஒன்று, ப்ரைஸிங் ப்ரெஷரு, யுஎஸ் பிஸ்னஸ், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்வின்ஸ், குறிப்பாக ட்ரம்ப் வந்து அது இது அப்படின்னு சொல்லி ஃபார்மாக்கு டேரிஃப் போடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால மேபி இவங்க ஒரு ப்ரெஷர் அந்த குவார்ட்டரில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்கியிருந்துச்சு. அது இந்த குவார்ட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரம்ப் வர இப்படி பண்ணுறாரு, இன்னும் பயங்கரமாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் ஒரு 5% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நாட்கோ ஃபார்மோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் ஆட்டி 868 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் பரவாயில்லாமல் தான் இருக்குது ரிசல்ட்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா தான் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். பட் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பி ரேஷியோ வெறும் 8 தான் இருக்குது. மற்ற ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சீப்பாக இருக்குது. அதனால் நாட்கோ ஃபார்மாவில் மட்டும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே சீப்பாக இருக்குது மற்ற ஃபார்மா செக்டார் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. தீபக் நைட்ரேட்டோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 20% காலி இந்த குவார்ட்டரில், 202 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 20% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,179 கோடி. எபிட்டா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 316 கோடி. எபிட்டா மார்ஜின் 14.52% இருக்குது, ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 7.50 காசு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் 30 நாளுக்குள்ளே அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டாரு, அடுத்தது இந்த கேட்ரிங் டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசிட்டிகல்ஸ், அக்ரோ கெமிக்கல்ஸ், டைல்ஸ், இந்த செக்மெண்ட்லாம் இவங்க இருக்கிறாங்க. தீபக் நைட்ரேட்டு ஸோ லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க இந்த செக்மெண்ட் எல்லாமே. பட் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்ரேட்டிங் இன்கம் ரெவன்யூ வந்து மாடஸ்ட்டாக ரைஸ் ஆகிருக்கு, காஸ்ட் வெயிட் அதிகமாக இருந்ததுனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹையர் இன்புட் காஸ்ட் இருந்ததுனால அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. இது தீபக் நைட்ரேட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் 20% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% நெகட்டிவில் தான் இருந்துச்சு தீபக் நைட்ரேட். கரெக்டாக 1,999 ரூபாவில் இருந்துச்சுன்னா பார்க்கும்போது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இப்போதைக்கு இது பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நான் இது யூபிஎல் வச்சுருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனோன்னே அதை எக்ஸிட் பண்ணிட்டு யூபிஎல்லேருந்தே நானே வெளியே வந்துட்டேன். இப்போதைக்கு எந்த கெமிக்கல்ஸு இந்த ஃபெர்டிலைசர் அந்த ஸ்டாக்ஸ் பக்கம் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்த அப்டேட்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு செபி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட ஃபார்மர் எம்டியாக இருந்த சுமந்த் கத்பாலியா, டெப்யூட்டி சிஓ இருந்த அருண் குரானா, அடுத்தது அது போக இன்னொரு 3 பேர், சுஷாந்த் சௌரவ், ரோகன் ஜனந்தனா, அனில் மரக்கோ ராவ், இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி செபியோட ஹோல் டைம் டைரக்டர் மெம்பர் கமலேஷ் சந்திரா
வர்ஷ்னே இவங்க வந்து இன்ட்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டதுனால இவங்க 5 பேரும் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. பையிங், செல்லிங் ஆர் அதர் எனி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் ஆர்டர் போட்டிருக்காங்க இவங்க 5 பேருக்குமே. அதாவது சிஇஓ, டெப்யூட்டி சிஇஓ, அது போக ஒரு 3 பேருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஏன்னா இவங்க இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி செபி வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஐஆர்சிடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 358 கோடி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. 26% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1269 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன் டைம் கெயின் மூலமாட்டி உங்களுக்கு ஒரு 45 கோடி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஃபிசிக்கல் இயரில் வந்து நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேட்ரிங் ரெவன்யூ மட்டும் ஸ்டேபிளாக இருக்குது, 529 கோடியாக இருக்குது. அதே இந்த ரெயில் நீர் அது மூலமாட்டு வந்தது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் 96 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெப் டிக்கெட்டிங் செக்மெண்ட் 372 கோடி ரெவன்யூ வந்திருக்குது. டூரிசம் ரெவன்யூ 274 கோடியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ₹1 பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஆர்சிடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் ₹775 இருக்குது. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வெயிட் தான் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. அதுவும் வேல்யூஷன் பீக் லெவலில் போயிட்டு இப்போ தான் கொஞ்சமாக எல்லாமே விழுது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இது ஐஆர்சிடிசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரானில்ஸ் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 182 கோடி பண்ணியிருக்காங்க, 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1197 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 1.4% விழுந்திருக்கு, 252 கோடியாக இருக்குது. இது போக நார்த் அமெரிக்கன் பிஸ்னஸ் இவங்களுக்கு 74% இவங்களோட ஓவரால் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில் மட்டுமே. நெட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 706 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி 136 கோடி குறைச்சிருக்கிறாங்க. நெட் டெப்ட் டு எபிட்டா 0.75 இருக்குது. இதில் அவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சேல்ஸ் வந்து 15% விழுந்திருக்கு. நார்த் அமெரிக்கன் சேல்ஸ் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைலாப்பூர் ஃபெசிலிட்டி யூஎஸ்எஃப்டிஏ வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க February. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருந்திருக்கு. இது கிரானில்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, பட் ஒரு மாட்ரேட்டான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டா இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 28% காலி, 46 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 1.5% விழுந்திருக்கு, 788 கோடியாக இருக்குது. எபிட்டா 26% விழுந்திருக்கு, 53 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜினும் 6.83% குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 37 கோடியாக இருந்துச்சு. ஸோ இது போக ரீட்டைல் எக்ஸ்பென்ஷன் டோட்டலாட்டு 1962 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனி ஆப்ரேட்டட், அது போக ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர், இது மூலமாட்டு 1962 ஸ்டோர் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபைனல் டிவிடன் 9 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரீம் டிவிடன் ஆல்ரெடி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ₹10 பே பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனல் டிவிடன் வந்து ₹9 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இது பேமெண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்டு விச் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிட்டே தான் வருது. மேபி இவங்களோட ஃபுட்வியர் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வரவேற்பு இல்லாத மாதிரி தெரியுது. இது வந்து பேட்டா இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிசிஎக்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 37% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில். 21 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த Q4ல். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% விழுந்திருக்கு, 549 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 34% காலி, 28 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட் 30 கோடியாக இருக்குது, 42.19% வந்து டீ க்ரோத் காமிச்சிருக்குது. எபிட் மார்ஜின் 150 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகி 5.46% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிசிஎக்ஸ் சிஸ்டம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிறாங்க. இண்டிகோ பார்த்தீங்கன்னா விக்ரம் சிங் மேதாவை வந்து அவங்களோட போர்டில் வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இண்டிகோ கொடுத்த அப்டேட். இண்டிகோனா இண்டிகோ பெயிண்ட்ஸ் இல்லை, இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து விக்ரம் சிங் மேதாவை வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போர்டில் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து $1 trillion ஹிட் பண்ணோம் ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் FIO வந்து இந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. வார்ட் விசார்டு வந்து பார்த்தீங்கன்னா 7500 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து சிகான் இன்டர்நேஷ்னல் கூட லீஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வார்ட் விசார்டு தான் அந்த டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நிசான் வந்து ஒரு 700 மில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேக் சேல் வந்து ரினால்ட்டை பண்ண இருக்கிறதுனால இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ரினால்ட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சு 700 மில்லியன் யூரோ வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க. மல்டிபிள் நியூ ப்ராடக்ட்ஸும் வந்து லான்ச் பண்ண இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ பெர் ஆனத்துக்கு 1 லட்சம் யூனிட்ஸ் வந்து ஆனுவலி சேல் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 27க்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நிசான் கொடுத்த அப்டேட், ஜாப்பனீஸ் கார் மேக்கிங் கம்பெனி. எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஃபினான்ஷியல் 26ல் 5 to 5.5% growth இருக்குன்னு சொல்கிறாங்க. 44 ஜிகாவாட் கெப்பாசிட்டி அடிஷன் இருக்குன்னு சொல்லி ஐக்ரா வந்து அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி growth வந்து இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருந்தாங்க எல்லா யூசர்ஸ்க்குமே, இந்த பே லேட்டர் சர்வீஸு யூபிஐக்கு. அது வந்து இனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ மோர் யூபிஐ கிரெடிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க பே லேட்டர் ஃபெசிலிட்டி எல்லா யூசர்ஸுக்குமே. ஸோ எக்ஸிஸ்டிங் டியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் மூலம் மட்டும் பே பண்ணுங்கள், இந்த பே லேட்டர் யூபிஐ அந்த கிரெடிட் அது மூலம் மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஐசிசி பேங்க் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அதை டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ அதை நம்பி இனி யாருமே அதை இருக்காதீங்க. அது ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ கேவிஎஸ் மணியன் அவர் என்ன அப்டேட் கொடுக்குறாருன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி ஓன் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா பொறுமையாக தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு கேரளாவில் வந்து 80 to 20% மார்க்கெட் ஷேர் இருக்குது, 18 to 20% மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால ஹியூஜ் ரீஜனல் க்ரோத் அங்கே இருக்குன்னு சொல்லி ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ சொல்கிறாரு. பட் ஃபெடரல் பேங்க் வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தேன், இப்போ 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வேண்டாம், மற்ற பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு லைட் இன்ஃபேக்ட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. இண்டிஜினியஸ் புல்லட் ட்ரெயின் வந்து 2006 வந்து நாங்கள் தயாரிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க பிஎம்எல். இதுவும் டிஃபென்ஸ் கம்பெனி தான். லைட் இன்ஃபேக்ட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து காம்பேக்ட் ரெசிடென்ஸ், அடுத்து பேட்ரோல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போக புல்லட் ட்ரெயின்ஸ், இண்டிஜினியஸ் புல்லட் ட்ரெயின்ஸும் ஃபினான்ஷியல் 26ல் ரோல் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்காஃப்லோஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 1700 crores வந்து நெக்ஸ்ட் 3 yearsல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இ மொபிலிட்டி சொல்யூஷன் ப்ரொடக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்காஃப்லோஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.